வணக்கம். ஒரு பாடல் பதிவின் போது இசைஞானி இளையராஜாவை திட்டி தீர்த்த மணிரத்னம் குழுவினர் என்ன பாட்டு, ஏன் திட்டினாங்க, இசைஞானி இளையராஜா என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் சேர்த்தே இந்த தொகுப்புக்குள்ள பார்க்கலாம். இசைஞானி இளையராஜா, மணிரத்னம் அந்த கூட்டணியான படங்கள் அப்படிங்கிறது பாடல்கள் ரொம்ப அருமையா இருக்கும். பின்னணி இசை கேட்கவே வேண்டியதில்லை. அதுல ரொம்ப உச்சமா உள்ள திரைப்படம் தான் தளபதி. தளபதிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, மணிரத்னம் இளையராஜா கூட்டணி, இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் மம்மூட்டி கூட்டணி. அதுலயும் மம்மூட்டி அந்த காலகட்டத்தில் தமிழ் படத்தில் அது ஒரு இன்னொரு ஹீரோவா நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அதே நேரத்தில் நண்பர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க இந்த படத்தில் நடிங்க, உங்களுக்கான பேரு இருக்கும், இதையும் தாண்டி தமிழ் மக்கள்கிட்ட நீங்க அறிமுகமானதா இருக்கும் அப்படிங்கிற சொன்ன வகையில இன்னொரு பக்கம் மம்மூட்டி நடிச்சார். அது இந்த படத்துக்கான கதை என்ன அப்படின்னா, மகாபாரதத்தில் உள்ள கதை தான். என்ன அப்படின்னா, எதிர்மறை பாத்திரமான துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் உள்ள நட்பு. நீங்க அப்படியே பொறுத்து பார்த்தீங்கன்னா, துரியோதனன் பாத்திரத்துல மம்மூட்டி ஏத்திருப்பாரு, கர்ணன் பாத்திரத்தை ரஜினிகாந்த் ஏத்திருப்பாரு. ரஜினிகாந்த் இந்த படத்துல நேரம் முழுக்க, படம் முழுக்க தன்னுடைய தாயை தேடிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரியான அந்த மனநிலையோட ரஜினி ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. அதே நேரத்துல பாசத்துக்கு ஏங்கக்கூடிய ஒருத்தரா இருப்பாரு. அதுலயும் குறிப்பா தாயை தேடுற ஒரு சில காட்சிகளை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகிட்ட சொல்லுவாரு, ஏன் உங்க அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும். நான் கருப்பா இருக்கேனா, அதனால நான் கருப்பா இருக்கேன்னு எங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னாரு. 2-3 முறை காவல் நிலையத்துல கேட்பாங்க, உங்க அப்பா பேர் என்ன, அம்மா பேர் அப்படின்னு. ஒரு முறை ரொம்ப கோவப்பட்டு, தெரியாது தெரியாது தெரியாதடா போடா அப்படின்னு பயங்கரமா கத்திடுவாரு. அதே நேரத்துல தாய் ஸ்ரீவித்யாவை பாக்குறப்ப தாயோட பேசிட மாட்டோமா அப்படின்னு உருகுவார். அந்த மாதிரியான ரொம்ப வித்தியாசமான கதாபாத்திரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பாடல்கள் மும்பையில பதிவு பண்ணப்பட்டது. அதே நேரத்துல எல்லா வேலையும் முடிச்ச பிறகு மணிரத்னம் நினைக்கிறாரு, இன்னொரு பாட்டு பண்ண பரவாயில்ல அப்படின்னு. என்ன பாட்டு அப்படின்னா, முகப்புல வரக்கூடிய சின்ன தாயவள் தந்த ராசாவே அப்படிங்கிற இந்த பாட்டு பண்ணா பரவாயில்ல அந்த இடத்துக்குன்னு யோசிக்கிறாரு. அப்பதான் இசைஞானி இளையராஜா சொல்றாரு, சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு மெட்டெல்லாம் போட்டாரு. போட்ட பிறகு என்ன செய்யறாரு அப்படின்னா, இங்கே சென்னையிலே பதிவு பண்ணிக்கலாம், ஒரு பாட்டுக்கு அங்கே போகலான்னு முடிவு பண்றாங்க. அப்ப சாரங்கி அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி வேணும் அப்படின்னு இசைஞானி இளையராஜா சொல்றாரு. சாரங்கியே இப்போ ஏற்பாடாயிருச்சு. நீங்க இந்த பாட்டை நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாட்டு ஒரு பாட்டா உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த சின்ன தாயவள் தந்த ராசாவே அப்படிங்கிற பாட்டு 2 இடத்துல ஒலிக்கும். இந்த பாட்டு 2 உணர்வுகளை கொடுத்துருக்கோம். அதாவது முகப்புல வர்றது ஒரு பல்லவியும் ஒரு சரணமும் வரும். அடுத்த அந்த துண்டு பல்லவியும் 2வது சரணமும் ரஜினிகாந்த் படத்துடைய இடையில ரஜினிகாந்த் தன் தாயை பார்த்துருவார். தாயை, அதாவது ரஜினிக்கு தான் தாயின்னு தெரியும், அதே நேரத்தில் ஸ்ரீவித்யாவுக்கு தான் மகன் தெரியாது. தாயை பின்னாடியே நின்று நம்ம தாயை நம்ம கூட பேசிட மாட்டாளா, நம்ம தாயை நம்ம சேர்ந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கங்கள் இருக்கும். அந்த காலகட்டத்துல தான் இந்த 2வது சரணம் வரும். இதுல வாலி பண்ண வித்தை இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. இந்த பாட்டை பாடினவங்க ஜானகி அம்மா. வாலி என்ன பண்ணிருப்பாருன்னா, பல்லவியில சின்ன தாயவள் தந்த ராசாவே, முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே, சொல்லவா ஆராரோ, நம் சொந்தங்கள் யார் யாரோ, உன் கண்ணில் ஏன் தான் நீரோ அப்படின்னு இருப்பாரு. பல்லவியில என்ன அப்படின்னா, சின்ன தாயவள் தந்த ராசாவே அப்படின்னா, இசைஞானி இளையராஜாவோட அம்மா பேரு சின்னத்தாய். ராஜா சார், இளையராஜா பேரு ராஜா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்ப என்னன்னா, சின்ன தாயவள் தந்த ராசாவே அப்படிங்கிறது படத்துக்கு ஓவரால் பொருத்தமா இருக்கும். ஆனா வாலி குறி வச்சு யாரை எழுதினார்னா, இசைஞானி இளையராஜா வச்சு எழுதியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு வரி போட்டா அவர் வேணா நான் சொல்லுவாரு, அது ரொம்ப அழகா ஒத்திருப்பாரு. அதே நேரத்துல முழுக்க முழுக்க தாலாட்டுக்கு ஏற்புடைய வரிகளா ரொம்ப அழகா, உண்மையிலேயே ஒரு தாலாட்டு பாட்டு ஒரு காவியமான வரிகளா போட்டிருப்பாரு. அதுல முதல் சரணத்தை நீங்க பாத்தீங்கன்னால புரியும், தாய் எழுதாலே நீ வர, நீ எழுதாயே தாய் வர அப்படிம்பார். அந்த காட்சிப்படி ஸ்ரீவித்யா ஒரு 13-14 வயசு பொண்ணு, ஆரம்பத்துல எதிர்பாராத விதமா கற்பம் உண்டாயிருவாங்க. யாருன்னு தெரியாது. குழந்தைய பெத்தா ஊரே என்ன செய்யும் தெரியாது. இந்த பிரச்சனையில ஒரு குழந்தைய பெத்து ரத்தமும் சதையுமா அந்த குட்ஸ் ரயில்ல ஒரு துணியை சுத்தி தூக்கி போட்டுட்டு, தான் குழந்தை என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோங்கிற பதபதைப்பு ஒரு பக்கம், இந்த குழந்தை பெத்த வலி ஒரு பக்கம், கத்தி கதற மாதிரியான இந்த வகையான காட்சி.
இந்த காட்சிக்கு தான் சொல்லியிருப்பாரு, தாய் எழுதாலே நீ வர, நீ எழுதாயே தாய் வர அப்படின்னு அந்த முதல் சரணத்துல போட்டிருப்பாரு. அடுத்து ரொம்ப அழகான வரி போட்டிருப்பாரு, தேய்பிறை காணும் வெண்ணிலா தேய்வது முண்டோ எண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் சரணத்துல போட்டிருப்பாரு. அதே நேரத்துல ரெண்டாவது சரணம் வேறொரு வடிவத்துல, ஏன்னா இப்ப தாயை கண்டுபிடிச்சார் ரஜினி, ஆனா தாய்க்கு மகனு தெரியாது, மகனுக்கு தாயை தெரியும். இந்த இடத்துக்கு என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, ஆயிரம் காலம் ஓர்வரம் வாங்கிட வந்த பூச்சரம் தெய்வ கோயிலை சென்று சேருமோ அப்படின்னு சொல்லி அந்த சரணத்தை போட்டிருப்பாரு. சரி, இப்ப இந்த பாட்டுக்குள்ள இசைஞானி இளையராஜா என்ன பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற கணக்கு இருக்கு இல்லையா? அதாவதுங்க, நீங்க முதல் முன்னிசை, முதல் இடையிசை, இந்த ரெண்டையும் கேட்டு பாருங்க, அவர் பண்ண அற்புதம் நமக்கு புரியும். முன்னிசையில இந்த தாய், இந்த குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும். கேட்கிறப்ப இப்ப ரயில் வரும். பொதுவா ரயில் எப்படி கூவும்? ரயில் உயிர் இல்லாதது. அது பொதுவா ஏத்தாப்புல எந்த உயிரினமும் வந்தா வரக்கூடாது, வந்தா ஓடட்டும் அப்படிங்கிறதுக்காக ரயில் கூவும். ஆனா தாய் அழுகிறது சரி, குழந்தை அழுகிறது சரி, இந்த தாய்க்கும் குழந்தைக்குமாக இந்த ரயிலுடைய அந்த ஓசை இருக்கு இல்லையா, ரயில் ஆரன் இருக்குல்ல, அதை அழுக விட்டுருப்பாரு இசைஞானி இளையராஜா. இந்த ரயில் ஓசை வந்த பிறகு அதுக்கு அடுத்து சாரங்கி அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி, நான் சொன்னேன்ல, இந்த சாரங்கி இசைக்கருவி தமிழ்நாட்டில் பெரும்பாலும் யாரும் இசைக்கிறது இல்லை. ஆனால் இசைஞானி இளையராஜா மும்பையிலேருந்து வர வச்சிருப்பாரு. இந்த சாரங்கிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, நீங்க மிகப்பெரிய கல்லஞ்சக்காரனையும் சாரங்கி இப்படி வாசிக்க ஆரம்பிக்கும் போது அப்படிங்கிற பயங்கரமா உருக வச்சிரும். அப்ப சாரங்கி அப்படி வரும் பாருங்க, வந்தவன ஐயோ இந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகுதோ, இந்த குழந்தை உயிரோடு இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பதவிதைப்பை நம்ம கிட்ட கொடுத்துருவாரு. அதே மாதிரி முதல் இடைசேல பல இன்ஸ்ட்ருமெண்ட் போடுவாரு. போட்டுட்டு மறுபடியும் சாரங்கி வாசிக்கிறப்ப நமக்கு அறுக்கும் அப்படியே மனசை, ஐயோ என்ன ஆக போகுது அப்படின்னு. அப்படியே நீங்க ரெண்டாவது இடைசைக்கு வந்துட்டீங்கன்னா இப்போ அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, தாய் மகனும் சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு அவலாசை, அந்த ஒரு நப்பாசை தான். இப்போ அந்த இடத்துக்கு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, பல இன்ஸ்ட்ருமெண்ட்டை சேர்த்துட்டு இந்த பரிதவிப்புக்கு ஒரு புல்லாங்குழல் பீஸை பயன்படுத்தி இருப்பார். இந்த பீஸ் அவ்வளவு அழகா இருக்கும், நீங்க கேட்டு பாருங்க. அதே மாதிரி இந்த ரித்தம் செக்ஷன் இருக்கு இல்லையா, தாளக்கருவிகள், தாளக்கருவிகள்ல நீங்க பல்லவியிலையும் முதல் சரணத்திலையும் தப்லா வகையராவை பயன்படுத்தி இருப்பாரு. அப்படியே இப்போ மகன் தாயை பார்த்துருவான், அந்த இடத்துக்கு வேற ரிதம் செக்ஷனை பயன்படுத்தி இருப்பாரு. இப்போ இவ்வளோ வித்தியாசங்கள் இசைஞானி இளையராஜா காமிச்சிருப்பாரு. அதாவது முதல்ல சொல்றது மிகப்பெரிய அவலம், ரெண்டாவது சொல்றது பரிதவிப்பு, மகன் பக்கத்துல இருக்கா தாய் பக்கத்துல இருக்கா, பேசிடுவாங்களா அப்படிங்கிறது. இது ரெண்டுக்குமான நுண்ணுணர்வை இசைஞானி இளையராஜா பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம கேட்கிறோம், இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இளையராஜாவை திட்டி தீர்த்த மணிரத்னம் குழுவினர் அப்படின்னு. இவ்வளவு ஒரு அழகான பாட்டு, இப்படி ஒரு அழகான பாடல் பதிவுல எதுக்கு மணிரத்னம் குழுவினர் திட்டி தீர்த்தாங்க, இந்த கேள்வி இருக்கு இல்லையா. அதாவது இந்த பாட்டு ஓகே அப்படின்னு சொன்ன உடனே இசைஞானி இளையராஜா மணிரத்னத்துக்கிட்ட என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ஒரு சாரங்கி புக் பண்ணிருங்க அப்படின்ட்டார். சாரங்கி இங்க கிடையாது, சாரங்கி வடநாட்டு கருவி. சொன்ன உடனே மணிரத்னம் ஒண்ணுமே சொல்லலை, ஏன்னா ராஜா சார் இந்த இடத்துல சொன்னார் அப்படின்னா சரியா இருக்கும் அப்படிங்கிற வகையில சாரங்கி புக் பண்ணிட்டார். சாரங்கி வாசிக்கிற கலைஞருக்கு அன்னைய தினத்துக்கு அவருக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னா 1,00,000 ரூபாய் சம்பளம். எப்ப 1990 தொடக்கத்துல. அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு மெல்லிசை கச்சேரியில் வாசிக்கிற ஒருத்தருக்கு சம்பளம் 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா தான். அதை ரெண்டையும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய சம்பளம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப அதோட மட்டும் இல்ல, அவருக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம், ஸ்டார் ஹோட்டல் ரூமு, தனியா ஒரு காரு, அதை இல்லாம பான்பராக்கு டப்பா 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 டப்பாவா கொண்டு வந்தா தான் என்ன முடியாதுன்றாங்க அவர். அதுக்கு ஏற்ற மாதிரி பான்பராக்குன்னு டப்பா டப்பாவா வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த மணிரத்னத்துடைய உதவி இயக்குநர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க, இந்த ஆளு பிரபலமா இருக்காரு அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு பாடுபடுத்தக்கூடாதுயா, சாதாரண ஒரு இசைக்கருவி யாரையாவது வச்சு வாசிட்டு போகலாம், ஆனா அதை விட்டு 1,00,000 ரூபாய்க்கு ஒரு ஆளா, அவருக்கு தனியா ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ரூமா, அவருக்கு தனியா ஒரு காரா, அதை இல்லாம டப்பா டப்பாவா பான்பராக்கா, இதெல்லாம் என்னையா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு அவரை திட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இது மணிரத்னத்துக்கு தெரியாது, இந்த நண்பர்கள் சேட்டை பேசுவாங்களா அந்த வகையில. அப்ப இவங்க எல்லாம் திட்டாங்க, ஓடிக்கிட்டு இருக்கு. இது ராஜா சார்ட்டையும் மணிரத்னத்தையும் சொல்ல முடியாது. இப்ப
ரெக்கார்டிங் முடிஞ்சுச்சு. அப்போ கூட அந்த ரெக்கார்டிங் போறப்ப சாரங்கி வாசிக்கையில கூட கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஆமா அப்படின்ட்டு. ஆனா அதே நேரத்துல பாட்டு மிக்சிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு கேட்டிருக்காங்க. அப்போ கூட அவங்களுக்கு ஒண்ணும் பெருசா தெரியல. ஏதோ ரைட் அப்படின்ட்டாங்க. அதே நேரத்துல பிரிவியூ போட்டிருக்காங்க. பிரிவியூல நுண்ணிப்பா கவனிக்கிறாங்க. என்னன்னா இந்த ஆளு ஒரு 1,00,000 சொல்லிட்டு 2,00,000 செலவு பண்ணியிருக்காருல்ல, என்ன பண்ணியிருக்காரு பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த நுட்பமா கவனிக்கிறாங்க மணிரத்னத்துடைய உதவி இயக்குனர்கள். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அந்த காட்சி தாய் கிடந்து கதறா, குழந்தை ரயில்ல கதறிட்டு போகுது. அந்த இடத்துல அந்த ரயில்ல அழுகிறப்பவே இவங்க பாதி அழுதுட்டாங்க. அழுதுட்டு அந்த சாரங்கி இசை வந்த உடனே பல பேருடைய கண்ணுல சொட்டு சொட்டா கண்ணீர் வடிஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்களேன். அதாவது எந்த உதவி இயக்குனர்கள் இசைஞானி இளையராஜாவை திட்டினாங்களோ அவங்களே வந்துட்டு தன்னை அறியாம கண்ணீர் வடிச்சிருக்காங்க அப்படின்னா, அப்ப நமக்கு என்ன அப்படின்னா, இசைஞானி இளையராஜா எவ்வளவு நுட்பமா யோசிச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அவங்க யோசிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் மனக்கண்ணில் கற்பனை பண்ணிட்டார். இப்படி ரயில் அழுகும், இப்படி குழந்தை அழுகும், இப்படி தாய் அழுவா, இந்த இடத்துல சாரங்கி போட்டா தான் சரியா இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப நுட்பமா அவர் முடிவு பண்ணிட்டாரு. அப்படி ரொம்ப நுட்பமா அவர் முடிவு பண்ணதை நினைச்சு அதுக்கு பின்னாடி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. தேவையில்லாம நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு. ஏன்னா நம்மளுமே இந்த பாட்டை காட்சியோட கேட்கிறப்ப உண்மையிலேயே கல் நெஞ்சத்தையும் கரைய வைக்கக்கூடிய பாட்டு. ரயிலை அழுக வைத்தவர் இசைஞானி இளையராஜா. கேட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.